ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 25 பீஸ் சப்பாத்தி வந்து ஆர்டர் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு காயத்ரி அப்படின்னு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க போல், அதனால் இன்றைக்கும் நைட்டுக்கும் நாளைக்கும் சாப்பிட்றதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வேர்வை ஊற்ற ஊற்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா கிச்சனில், அதாவது நிற்கவே முடியலைங்க. கிட்டத்தட்ட சென்னை மாதிரி இங்கே இருக்குது, கோயம்புத்தூர் மாதிரியே இல்லை. இனிமேல் கோயம்புத்தூர்லேருந்து காலி பண்ணி பொள்ளாச்சி போயிடலாமான்னு ஒரு பிளான் இருக்குது. பொள்ளாச்சி மக்களே, ஒரு செடியை கூட பிடுங்க விட்டுறாதீங்க. கோயம்புத்தூரில் ஒன்றும் இல்லை, பயங்கர வெக்க அடிக்குது, வெறும் பில்டிங் தான் இருக்குது. நீங்களாவது உங்கள் ஊரை பத்திரமா பாதுகாத்துக்கிடுங்க, அவ்வளோந்தான். ஏன்னா அந்த மாதிரி வெக்க அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட அப்படியே சென்னையில் உள்ள கிளைமேட் தான் இங்கேயும் இருக்குது. அதை விட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் அங்கே வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய வந்து நம்ம இந்த கிச்சனில் இருந்து சமையல் பண்ணுற வீடியோ எதுவுமே இப்போ போடுறது கிடையாது. ஏன்னா நிற்க முடியறதே இல்லை. இதில் வேறு சுடிதார் மாட்டிட்டு, இதுக்கு ஒரு ஏப்ரானை வேறு போட்டுட்டு வீடியோ வேறு எடுக்கணும். ஆனால் ஆர்டர் வந்ததை வந்து வீடியோ போட்டு தான் ஆகணும். அப்போது வந்து நிறைய நம்ம தோழிகள்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி போட்டு விடுறது. இதை பார்த்து நிறைய பேர் வந்து வீட்டில் சமையல் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும்ல அந்த வீடியோலாம். அதனால தான் மோஸ்ட்லி நான் போட்டு விடுறது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு நைட்டியை மாட்டிட்டு அப்படி லுங்கியை கட்டுற மாதிரி கட்டிட்டு நீட்டாக சமையல் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது. இதுதான் டெய்லி நடக்குது. ஏன்னா கடைக்கு வந்து நம்ம வடை மாவு எல்லாமே அரைக்கும் போதும் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். என்ன செய்கிறது, உள்ள கிச்சனுக்குள்ளே சுத்தமாக நிற்க முடியல. ஒரு 20 மினிட்ஸ் வேலை பார்த்தோன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை பார்க்குறேன். இதில் வீடியோ எங்கே போடுறது? அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் வீடியோலாம் வரதில்லை. இனிமேல் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்கும்ல, அந்த டைம் நான் உங்களுக்கு கிச்சன் வீடியோ நிறைய போட்டு விட்றேன், ஓகேவா? மற்றபடி இன்றைக்கி வந்து கடை வேலையும் செய்யணும். ஏன்னா வந்து கடையில் வந்து சுசியம் போடுறதுக்காக அதையும் ஒரு சைடில் அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சூப்பராக உங்களுக்கு போட்டு, கடலைப்பருப்பும் அதே நேரத்தில் வந்து அதாவது பூரணத்துக்கு தேவையான உருண்டை எல்லாமே சூப்பராக கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிட்டு, சப்பாத்தியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக 10 10 ஒரு 5 அப்படின்னு பேக் பண்ணி சூப்பராக என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டாச்சு.